அண்ணல் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். காலையில் நாங்கள் இந்த பதாகை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப காவல்துறை அதிகாரிகள் ஒரு 3-4 பேர் வந்து, கீழே வெண்மணி கேள்விப்பட்டிருக்கிறோம், இது என்னங்க செம்மணி, இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை அவங்களுக்கு வந்து சொன்னேன். அப்ப அவங்க கேட்டாங்க, இவ்வளவு பெரிய சம்பவமா இருக்க, இதை உலகம் பூராவும் போய் சேர்க்க வேண்டுமே இந்த செய்தியை, உங்கள் கட்சியின் தலைவர் பேசினால் இது உலகம் முழுவதும் போகுமா என்று அந்த காவல்துறை அதிகாரிகள் அப்பாவிகள் போல கேட்டார்கள். அவர்களுக்கு நான் சொன்னேன், எங்க அண்ணன் பேசுகின்ற ஒவ்வொரு மேடை பேச்சும் உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்படுது அப்படின்னு வந்து அவங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு இந்த செம்மணி மனித புதகுழி என்பது, இதுல பாருங்க, ஒரு பொண்ணு, ஒரு குழந்தையை வந்து நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஒரு குழந்தை, ஒரு பெண் படுத்திருக்கிறார், ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அந்த பெண் இறந்திருந்தால், அவ செத்து போயிருந்தா, அப்படி ஒரு குழந்தைய அணைச்சுக்கிட்டு புதகுழியில இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க? கால்களை பிடித்து வீசி, கைகளை பிடித்து வீசி, புதைகுழியிலே போட்டு மண்ணை போட்டு மூடின சிங்கள இரவரி வேட்டை வெறிநாய்கள் இப்படியா கொண்டு போய் தாயோட நெஞ்சில கொண்டு போய் குழந்தைய வச்சு அவளுடைய கைகள் ரெண்டையும் இருக்க வச்சுக்கன்னு சொல்லி வச்சா புதைச்சிருப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்க. நினைக்கின்ற போது நெஞ்சில அப்படியே திராவகத்தை கொட்டுனது மாதிரி வலியா இருக்கு, வேதனையா இருக்கு. உயிரோடு என் தாய் இருந்திருக்கிறார், என் தங்கை இருந்திருக்கிறார், அவள் தன்னுடைய பிள்ளையை வாரி அணைத்திருக்கிறார், அவள் காப்பாற்ற முடியவில்லை. உயிரோடு இருந்த பெண்ணை உயிரோடு வச்சு புதைச்சிருக்கான். அதுதான் அங்கு நடந்திருக்கிறது பாருங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, 1975 இருந்து 79 வரைக்கும் கம்போடியாவை ஒரு ஆட்சி செஞ்சான் பால்பட் அப்படிங்கிறவன். கிட்டத்தட்ட பால்பட் 30 லட்சம் பேரை கொன்று குளித்தான். ஹாலிவுட்ல படமா கூட எடுத்தான், கில்லிங் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் பால்பற்று செய்த அந்த கொலைகளை அந்த நாட்டு மக்கள் மிக கடுமையாக போராடி குழி தோண்டி அந்த 30 லட்சம் மக்கள் எலும்பு கூடுகள் அவனுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது. அந்த ஹம்ரோக் என்கிற அந்த கட்சியினுடைய அந்த போர், அந்த மக்களை கொன்று குவித்த அத்தனை பேருக்கும் சர்வதேச நீதிமன்றம் தண்டனை வாங்கி கொடுத்தது. அதே மாதிரிதான் ருவாண்டா, ஹோட்டல் ருவாண்டான்னு ஒரு படம் வந்தது. அங்க ஹிட்டு என்கிற ஒரு இனம், டுஷி என்கிற இனத்தை கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரை 100 நாள்ல கொண்டு ஒழிச்சான். 100 நாள் 10 லட்சம் பேரை கொன்று ஒழிச்சான். ஆனால் அந்த டுஷு மக்கள் விடல, உரிமை கேட்டு போராடினார்கள். தங்கள் இனம் அழிக்கப்பட்டதுக்கு நியாயம் வேணும் என்று சர்வதேச மன்றத்தில் நின்று கதறினார்கள். சர்வதேச நீதிமன்றம் அதுல தலையிட்டு அந்த படுகொலைக்கு காரணமான அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் புரிந்தவர்கள், திட்டமிட்டு இனப்படுகொலை செய்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. நிறைய நாட்டினுடைய தலைவர்கள், சார்லஸ் டைலர் நாட்டின் அதிபர், 50 வருஷம் சர்வதேச நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருக்கு. Still he is in the prison. இன்னைக்கு வரைக்கும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அன்பான உறவுகளை, நம்ம இங்க ஒரு கூட்டம் போட்டு இப்படி பேசிட்டு இருக்கோம் நினைக்காதீங்க. இந்த கூட்டம், நமது அண்ணன் பேச போகின்ற அந்த பேச்சு, அந்த குரல் சர்வதேச நீதிமன்றத்தை தட்டி எழுப்பும், சர்வதேச சமூகத்தை தட்டி எழுப்பும். இந்தியாவுல தமிழர் நிலப்பரப்புல தமிழனுக்கு நடந்திருக்கிற இந்த கொடுமை, இத பேசுறதுக்கு எவன் இருக்கிறான்? நீ தமிழ்நாட்டில் எவன் இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. இங்க உட்கார்ந்து எதையோ பேசிட்டு இருக்க எத்தனையோ பேரு ஈழத்தமிழர் பிரச்சனைனா அதையே எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்ப.
எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருப்ப? திமுகவை எத்தனை வருஷத்துக்கு குற்றம் சொல்லுவ? கலைஞர் கருணாநிதியை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு குற்றம் சொல்லுவ என்று பேசுகின்ற ஈனர்கள் வாழுகின்ற பூமி இந்த பூமி, இந்த நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் ஒற்றை தமிழனாக இன்றைக்கு அவன் கட்டி எழுப்பி இருக்கிறானே நாம் தமிழர் என்கின்ற இந்த பெரும் படை, இந்த படை நிச்சயமாக ஈழத் தமிழ் மக்களுக்கு துயரத்துக்கு கிட்டத்தட்ட 2019 நான் இலங்கைக்கு போயிருந்தேன். கிளிநொச்சியில் நம்முடைய தாய் தமிழ் சொந்தங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் திரண்டு 1112வது நாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து நான் போறேன், சீமானின் தம்பியாக நான் செல்கின்றேன். நான் இங்கிருந்து இறங்கி அந்த ரோட்ல இருந்து அவர்கள் அந்த போராட்டத்துக்கு வைத்திருக்கக்கூடிய இடத்தை நோக்கி போறேன். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால், நம்முடைய சகோதரி வீட்டிலே ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டால், நம்ம இங்கிருந்து போனோம் அப்படின்னம்னா நம்ம சகோதரிகள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய ரத்த உறவுகள் எல்லாம் கையை தூக்கி அடித்துக் கொண்டு கதறி ஓடி வருவார்களே, அதுபோல என்னை நோக்கி அந்த தாய்மார்களும் தங்கைமார்களும் என்னை நோக்கி ஓடி வருகிறார்கள். ஒற்ற குரல் எடுத்து ஓடி வர்றான். ஏன்? தமிழ்நாட்டில இருந்து என் சொந்தம் வர்றான்டா அப்படிங்கிற உணர்வோடு அவர்கள் ஓடி வந்த போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் அன்பான உறவுகளை, அவங்க நம்புறான். என்ன நம்புறான்? விசாரணைக்கு தான் தம்பி கூட்டிட்டு போனாங்க, விசாரணைக்குன்னு தான் கூட்டி போனான். 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு போனான், 5 வயசு பிள்ளைய என் மகளை கூட்டிட்டு போனான், என் கணவனை கூட்டி சென்றான், திருமணமான என்னுடைய மகனையும் என் மருமகளையும் கூட்டிட்டு போனான். அவங்க உயிரோட இருப்பாங்க, ஏதாவது ஒரு சிறையில் வச்சிருப்பான், இல்ல எங்காவது ஒரு இடத்துல வச்சிருப்பான், அவங்க உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு அந்த மக்கள் நம்பினார்கள் என் உறவுகளை. ஆனா இன்னைக்கு தோண்ட தோண்ட மன்னார்ல குழி தோண்டினா எலும்புக்கூடு வருது, கிளிநொச்சியில் தோண்டினால் எலும்புக்கூடு வருது. தமிழர் நிலப்பரப்பு முழுவதும் எலும்புக்கூடா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீதி, உறுதியாக நீதி கிடைக்கும். அதுக்கு இந்தியாவில் குறிப்பா இன்னைக்கு தமிழர்கள் பிரிஞ்சு கிடக்கிறான், உலகம் முழுதும் பிரிஞ்சு கிடக்கின்றான். தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை கட்டமைத்து கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல், அதாண்டா பல அப்படின்னு நம்ம வள்ளுவ பெரும் பாட்டன் சொன்னதை முன் வச்ச அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் என்கின்ற படையை இன்றைக்கு கட்டி இருக்கின்றார். இந்த படை நிச்சயமாக எப்படி வந்து துட்ட காமன் நம்முடைய எல்லாளனை வந்து தாக்கிய போது சோழ பெருநிலத்தில் இருந்து படையனுப்பி என் பாட்டன் துட்ட காமனை அடித்து விரட்டி தமிழ் மன்னனை தலை நிமிர வைத்தானோ, அதே போல இந்த சோழ நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து என் அண்ணன் செந்தமிழன் சீமான் படை கட்டி நிச்சயமாக தனி ஈரத்தை அடைவான். அன்றைக்கு இந்த கொடூரத்தை செஞ்சவன் அத்தனை பேரும் தூக்கில் ஏற்றப்படுவான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்.